அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கை ஊட்டும் விதி. தற்கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இரும்பு ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் அதே ஆயுதத்தால் நரகில் வேதனை செய்யப்படுவார். அறிவிப்பவர் சாபித் பின் லஹாக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1363. ஹசன் அல் பசரி அவர்கள் கூறியதாவது, ஜுன்துன் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பஸ்ராவின் பள்ளிவாசலில் வைத்து எங்களிடம் ஒரு ஹதீஸை கூறினார். அதை நாங்கள் மறக்கவில்லை. மேலும் ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் பொய்யை கூறியிருப்பார் என்று நாங்கள் அஞ்சவும் இல்லை. அவர்கள் கூறியதாவது, ஒருவருக்கு ஒரு காயம் இருந்தது. இதை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார். உடனே அல்லாஹ், என் அடியான் அவனது மரணத்தில் அவசரப்பட்டு விட்டான், என்னை முந்தி விட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் என கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1369. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தமது கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரகத்திலும் தமது கழுத்தை நெரித்து கொண்டே இருப்பார். யார் தம்மை தாமே ஆயுதத்தால் தாக்கி தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரகத்திலும் தம்மை ஆயுதத்தால் தாக்கி கொண்டே இருப்பார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1365. துன்பங்களின் போது பிரார்த்தனையை செய்வோம். துன்பங்களின் போது செய்ய வேண்டிய பல்வேறு பிரார்த்தனைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. குறிப்பாக ரப்பனா அரிப் அலைனா சப்ரன் வதா வௌஃபனா முஸ்லிமீன், எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கச் செய்வாயாக என்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 126. எனவே நமக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் சார்ந்த இழப்புகள், பொருளாதாரம் சார்ந்த இழப்புகள் மற்றும் மேலே சொன்னது போல ஏற்படும் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டால் இறைவன் மறுமையில் நமக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்குவான். அப்படி இழப்புகளின் போதும் துன்பங்களின் போதும் பொறுமையோடு வாழ அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.